கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். குரு சுற்றி வந்தாங்க அருணா, தனி நபர் குறைச்சி சுற்றிக்கிறாங்க. சமாதி என்ன சுற்றுவாங்க, இல்லை ஜீவ சமாதி என்ன சுற்றுவாங்க? எனக்கு தெரிஞ்சு பீச் ஓரத்தில் ஃபஸ்ட்டு சமாதி அண்ணா சமாதி, அடுத்தது எம்ஜிஆர் சமாதி. அப்புறமா ஜெயலலிதா முதல்ல வச்சுட்டாங்களா, ஜெயலலிதா சமாதி, கடைசியாக கலைஞர் சமாதி, அப்புறம் வேறு யாரோ ஒரு சமாதி சுற்றி வராங்க. சமாதியில சுற்றுறது இல்லை, சுற்றி பார்க்கணுன்னு சுற்றுறாங்க. என்ன கேட்குறாரு, கோயிலெல்லாம் சுற்றி வராங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு? நான் வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் சுற்றி வராங்க. பண்ண சம்மதியெல்லாம் வேடிக்கை பார்க்கறது தான் சுற்றி பார்ப்பாங்க, அதே மாதிரி தான் அதுவும். பட் கோயிலில் தான் அதை வந்து செஞ்சு வச்சாங்க. வேடிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்கணும். இந்த உலகம்னா என்ன, எப்படி தோன்றுச்சு, எப்படி இருக்குது, மனுஷன் எப்படி இருக்கிறான் அப்படின்றதெல்லாம் சுற்றி காட்டுறாங்க. முதல்ல ஒன்றுமே இல்லை, காலி காம்பவுண்ட் வால், ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் வால்குள்ளே பண்ண ஒன்றும் இருக்காது. ரெண்டாவது உள்ளே பண்ண கோபுர வாசல்லாம் தெரியும். முதல்ல போகும்போதே ஒரு கோபுரத்தை கடந்து உள்ளே போயிருப்பீங்க, ஒன்றும் இருக்காது. திரும்ப கோபுரத்தை பார்ப்பீங்க, அது சுற்றுற மாதிரி இருக்கும், கொடிமரம் இருக்கும், அவ்வளோ கருவறைக்கு போவீங்க. மாதிரி நான் 3 வாசல் கடந்து வந்தேன்னு புரிய வைக்கிறதுக்கு சுற்ற வச்சாங்க. அங்கே சுற்றின சுற்று என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நவகிரகம் வச்சு நவகிரகம் சுற்றுதுன்ட்டு இவங்க சுற்றுனாங்க. கூட்டின்னு வந்து எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு கீழே வச்சுட்டு அதை சுற்றுனாங்க. அதில் இப்போ நிறைய பேர் தெரிஞ்சு டெக்னிக்கலாக குவாலிஃபைடு ஆகிட்டு 7 ரவுண்டு இப்படி 2 ரவுண்டு இப்படின்னு ஆகிட்டாங்க. இப்போ ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. முதல்ல ஒழுங்காக சுற்றிருந்தாங்க, பார்த்துக்கிறீங்களா, குறுக்க பயிருங்க வந்துட்டாங்க, அது ஒரு மாதிரி சுற்றுறாங்க. இதை சுத்தந்தெல்லாம் போதாது, மலையை சுற்றுவோம், போதலை, மலையை சுற்றுறாங்க. இப்போ நிறைய கோயிலுங்கள அதிருவண்ணாமலை போகிறது, அங்கே மாதிரி மொத்தத்தில் சுற்றி வர்றது தான். எவரோ ஒரு குரு சொன்னார், நீங்கள் ஒரு மலை ஏறி அதையே சுற்றிருந்தீங்கன்னா, குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டினீங்கன்னா இன்னொன்று. இவங்க என்ன பண்ணுறாங்க, சுற்றி வந்துட்டாங்க. காலேஜில் கற்றுக்கிற மாதிரி அந்த காலத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு பொருட்காட்சிகள்லாம் வச்சு காட்டி சுற்றி காட்டுவாங்க தானே ஸ்கூல்லலாம். அந்த மாதிரி கோயில்களை கட்டி சிற்பங்களை உருவாக்கி எப்படிலாம் இருந்தாங்க, எப்படிலாம் வாழணும், எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு அங்கே ஒரு குரு இருந்துன்னு. இப்போ அதெல்லாம் இல்லை, சும்மா மட்டுமே சுற்றிங்கிறாங்க. ஸோ அந்த சுத்தத்தெல்லாம் போய் இப்படி வச்சு சுற்றிங்கிறோம், அடி மேலே அடி வச்சு சுற்றுறது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? படி மதிக்காமல் எகிரி குச்சி ஓடுறது, டிசைன் ஆகிடுச்சு. சுத்தத்து போதாது, உருள்றது, காலையிலே நடக்காமல் படுத்துன்னு உருள்றது, இந்த மாதிரி டைப்பாக ஆகிட்டோம். இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி யாருன்னா உட்கார வச்சுட்டு அவரை வர சுற்றுறது. அவர் பாவம் பின்னாடி உட்காந்துருந்தாருனாக்கா, இது இப்போ பேண்ட்டுங்கெல்லாம் அவர் கீழே இறங்கிடுதா, பின்னாடி யாருன்னா வந்தாங்கன்னா அச்சப்பட்டுனே இருக்கணும், என்ன பண்ணுவாங்களோன்ட்டு. உங்கள் இஷ்டம் சுற்றுறதுலாம். தமாசா இருந்தால் ஜாலியாக இருந்தால் ஆளை கூட சுற்றலாம் தானே. இப்போ இன்னும் மோசமாகிடுச்சு. லவ்வர்ஸ் எல்லாம் தோல் மேலே தோல் போட்டுன்னு சுற்றுறது பார்த்துக்கிறீங்களா கோயிலில்? இப்போ அதுமாதிரி நடக்குதுன்ட்டு அவன் பின்னாடி தட்டினே போவாங்க. அவன் யாரோ சொல்லிட்டான் ஜாகிர விஷயம் தவலா இது தானான்னு ஒன்று கோயிலை வச்சு தட்டினே போகுது, பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் அந்த சீன்லாம் பார்க்கலையா? நமக்கு போனால் நமக்கு பரிச்சுன்னு அதான் தெரியும். பார்த்துக்கிறீங்களா மாதிரி தட்டின்னு போகிறதெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? பாசமாக அப்படி பின்னாடி கை வச்சுக்கிற மாதிரி விரலெல்லாம் வச்சு மூலம் வச்சு எப்படியோ சுற்றுறதுன்னு ஆயிடுச்சு. என்ன வர கேட்டிங்களா, நான் வர இஷ்டத்துக்கு சுற்றி விட்டுட்டேன். அவசியம் இல்லை ராஜா, ஆனால் ஜாலியாக இருந்தால் எது வேணால் செய்யலாம். உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கிற பட்சத்தில் வித்தியாருக்கு தொல்லை இல்லைன்னா எதை சுற்றினா என்ன பிரச்சனை? மாதம் பௌர்ணமின்னு சொல்லிவிட்டு பாராத்தியில் ஏந்து சுற்றிட்டு வந்துட்டு கால் கடுக்க 2 நாள் லீவ் போட்டு பார்த்துந்து, புரியுதா? எல்லாம் வசதி தான் காரணம். நல்ல வசதியெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுக்கலாம், சுற்றியும் வரலாம், சுற்றி வர்றவங்களுக்கு ஆறுதலும் தரலாம். அங்கே போய் டீ காஃபியெல்லாம் கொடுக்கலாம், பக்த கொடிகளுக்கு வேண்டிக்கலாம், எல்லா பாவத்தையும் கழிச்சிடும். அன்னதானம்னா சொல்லிட்டாங்க, வர என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு சுற்றி வரவங்களுக்கு இதெல்லாம் பண்ணலாம். உங்கள் இஷ்டம் தான், ஜாலியாக இருந்தால் செய்யுங்க, எது வந்தாலும் தப்பு இல்லை. என்ன கேட்டால் சுத்தத்துக்கு அவள் தான், அது சுத்தரம் பொறுத்து இருக்குது. மற்றபடி பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா
அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.